ஜெயா டிவி உறவுகளுக்கு இனிய காலை வணக்கம். இன்று நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய யோக பயிற்சி வந்து பார்த்தீங்கன்னா முதியவர்களுக்கான சிறப்பு யோக பயிற்சி. அதாவது முதியவர்கள் ஆசனாஸ் வந்து பண்ண முடியாது, அதே மாதிரி மூச்சு பயிற்சி எல்லாம் கூட என்னால் பண்ண முடியாது அப்படின்னு இருக்கிறவங்களுக்காக ஒரு சிறப்பு பயிற்சி இது. அதாவது முத்திரை பயிற்சிகள். முத்திரை வந்து எல்லாருமே எளிமையாக செய்யலாம். இதுக்கு வந்து நம்ம மெனக்கிட வேண்டிய தேவையில்லை. இது ஒரு விரல் வித்தைன்னு சொல்லலாம். விரல்களை கொண்டு செய்யக்கூடிய ஒரு அற்புதமான வித்தை. இந்த 10 விரல்கள் தான் இதுக்கு மூலதனம். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். இந்த 10 விரல்களில் இந்த மோதிர விரல் வந்து மண், அதே மாதிரி சுண்டு விரல் வந்து நீர், கட்டை விரல் நெருப்பு, இந்த ஆள்காட்டி விரல் காற்று, இந்த பெருவிரல் வந்து பார்த்தீங்கன்னா ஆகாயம். ஸோ இது நினைவில் வச்சுக்கிட்டா போதுமானது இந்த பயிற்சிக்கு. ஸோ அற்புதமான ஒரு 10 முத்திரைகளை வந்து நம்ம கற்றுக்க போகிறோம். ஒவ்வொரு முத்திரைக்கான பலன்களை அப்படியே நான் சொல்லிக்கிட்டே செய்யலாம். நீங்களும் என்னோட சேர்ந்து செய்யலாம். இப்போ முதலாவது முத்திரை வந்து அஞ்சலி முத்திரைன்னு சொல்லுவாங்க. நம்ம 72,000 நாடி நரம்புகள் நம்ம உடம்புல இருக்குதுன்னு நம்ம ஏற்கனவே கற்றுருக்கிறோம். ஸோ அந்த 72,000 நாடி நரம்புகளும் இந்த உள்ளங்கைகள்லையும் உள்ளங்கால்கள்லையும் கூடி பிரியுது. ஸோ இதை ஆக்டிவேட், அதனால தான் கைத்தட்டல் பயிற்சியெல்லாம் நம்ம செய்கிறது. ஸோ அதனால் இது வணக்கம், நம்ம கல்ச்சரில் வணக்கம் வைக்கிறதும் அந்த அடிப்படையில் தான். இது வெள்ளைக்காரங்கெல்லாம் ஒரு கையில் மாற்றிட்டாங்க. நம்ம கல்ச்சரில் பார்த்திங்கன்னா 2 கையிலையும் இந்த மாதிரி வைக்கிறதுனால நமக்கும் அது பலன் தருது, மற்றவர்களுக்கு மரியாதை செலுத்தின மாதிரியும் இருக்குது. இது அஞ்சலி முத்திரை. இப்படி வைங்க, மார்புக்கு நேரம் இப்படி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி வச்சுக்கிட்டு யாரை பார்த்தாலும் இந்த மாதிரி நம்ம வணக்கம் சொல்கிற முறையை வந்து வச்சுக்கலாம். நம்ம ஆங்கிலத்திலேயே குட் மார்னிங், குட் ஈவினிங் அந்த மாதிரி சொன்னால் கூட இந்த மாதிரி கைகளை வச்சுக்கிட்டால் சிறப்பானது. மனம் ஒருநிலைப்படும். அஞ்சலி முத்திரை. அடுத்தது பாருங்கள், இந்த விரல்களினுடைய நுனிகளை இப்படி கோத்துக்கலாம். இதுக்கு பேர் வந்து ஆக்கினை முத்திரை. இந்த முத்திரை வைக்கிறதுனால என்ன பலன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முடிவெடுக்கிற தன்மை நமக்கு மேம்படுது. டிசிஷன் மேக்கிங் சிறப்பாக வந்து நமக்கு இருக்கும். ஆக்கினை முத்திரை. அடுத்தது சின் முத்திரை. இங்கே பாருங்க, இந்த ஆள்காட்டி விரலையும் கட்டை விரலையும் இப்படி இணைச்சிக்கிறோம். வச்சுக்கலாம். இந்த முத்திரை செய்கிறதுனால நமக்கு மூளை சுறுசுறுப்படையுது. ஞான முத்திரைன்னு சொல்லுவாங்க இதை பேர். இது அடிப்படையான முத்திரை, தியானத்துக்கு பயன்படுத்துவோம். சின் முத்திரை. அடுத்தது பாருங்க, இந்த ஆள்காட்டி விரலை கட்டை விரலினுடைய அடிபாகத்தில் இப்படி வச்சுட்டு இப்படி லாக் பண்ணிக்கிறோம். இதுக்கு பேர் வாயு முத்திரை. கோபம் கட்டுப்படும், பிபி வந்து ஐபிபி வந்து கம்மியாகும். எல்லா முத்திரைகளுமே ஒரு 5 நிமிடம் நீங்கள் செய்யலாம். ஸோ இது வாயு முத்திரை. அடுத்தது இந்த நடு விரலோட கட்டை விரலை இப்படி இணைச்சிக்கணும். இதுக்கு பேர் வந்து ஆகாய முத்திரை. மனம் வந்து விசாலமடையும், மனம் தெளிவடையும். இப்படி வச்சுக்கலாம். 5 நிமிடம் செய்யணும். சரி, இப்போ இந்த நடுவிரலை அப்படியே மடக்கி உள்ளங்கையில் வச்சுட்டு இந்த கட்டை விரலை கொண்டு லாக் பண்ணிக்கிறோம். இதுக்கு பேர் சூன்ய முத்திரை. ஆழ்ந்த தூக்கம் வரும். டிஸ்டர்ப் இல்லாமல் நல்லா தூங்கலாம். தூக்கமின்மை பிரச்சனை இருக்கிறவங்க இதை பயன்படுத்திக்கலாம். ஸோ முதியவர்களுக்கெல்லாம் இது வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அவங்க இதை பயன்படுத்தலாம். ஆனால் தேவைக்கு தான் பயன்படுத்தணும். உங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லைன்னா செய்யணும்னு அவசியம் கிடையாது. ஓகே, அடுத்தது வந்து பிருத்திவி முத்திரை வச்சுக்கலாம். இது வந்து வெயிட் கெயின் பண்ணுறதுக்கு, உடல் எடை கூடுவதற்கு இதை நம்ம பயன்படுத்திக்கலாம். ரொம்ப லீனாக இருப்பாங்க, நல்லா சாப்பிடுவாங்க, உடம்புலேயே ஒட்டாது அப்படின்னு சொல்லுவாங்க. மண்ணீரல் பிரச்சனை அது. ஸோ அதை வந்து தவிர்க்கிறதுக்கு இந்த பிருத்திவி முத்திரை, மண் முத்திரையை வந்து நம்ம பயன்படுத்தலாம். அடுத்தது இதை அப்படியே உள்ளங்கையில் மடக்கிட்டு இந்த கட்டை விரலை கொண்டு லாக் பண்ணிக்கணும். இதுக்கு பேர் சூரிய முத்திரை. வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு இந்த முத்திரையை வந்து நம்ம பயன்படுத்தலாம். உடம்பில் உள்ள கெட்ட கொழுப்புகள் வந்து கரையும்.
சூரிய முத்திரை. சரி, அடுத்த முத்திரை வந்து வருண முத்திரை. பாருங்க, சுண்டு விரலோட கட்டை விரலை இணைச்சிக்கிறேன். வருண முத்திரை. நீர் சத்துக்கள் உடம்புல வந்து பற்றாக்குறையா இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த முத்திரை வந்து கை கொடுக்கும். நீர் சத்து கூடும். சரி, இதே சுண்டு விரலை இப்படி உள்ளங்கையில் மடக்கிட்டு கட்டை விரலை கொண்டு லாக் பண்ணிட்டீங்கன்னா இதுக்கு பேர் நீர் முத்திரை. இந்த முத்திரை செஞ்சீங்கன்னா உடம்புல உள்ள கெட்ட நீர் வெளியேறும். அதாவது யூரின் மூலமாக வெளியேறும், வியர்வை மூலமாக வெளியேறும். ஸோ தேவையில்லாத இந்த நீர் உடம்புன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? ஸோ இதுக்கும் வெயிட் லாஸுக்கும் இதையும் பயன்படுத்தலாம். ஸோ இது ஒரு விரலை கொண்டு, அதாவது 2 விரல்களை கொண்டு செய்யக்கூடிய முத்திரைகள் வச்சுக்கலாம். ஸோ பொதுவாக இந்த மாதிரி முத்திரைகள் செஞ்சிட்டதுக்கப்புறம் இந்த சமான முத்திரை அப்படின்னா 5 விரல்களையும் இப்படி நினச்சி இது ஒரு 2 நிமிடம் 3 நிமிடம் நீங்கள் செய்யணும். எந்த நீங்கள் முத்திரையை பயன்படுத்தினாலும் சரி, இந்த சமான முத்திரை இருந்துச்சிங்கன்னா அது பேலன்ஸ் ஆகிடும். ஓகே. ஸோ இந்த முத்திரைகள் எல்லாம் செய்து முதியவர்கள் வந்து எளிமையாக தன்னுடைய நோய்கள் இருந்தும் பிரச்சனைகள் இருந்தும் விலகலாம். அடுத்த யோக நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.